புத்தம் புதிய ஆட்டோக்கள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கு. என்னென்ன விலைகளில் இருந்திருக்கு? இதென்ன ஏபிபி 6110. ஓ, ஃபர்ஸ்ட் ஓனர் தனியான ஓட்டம். ஓ, இதை வந்து 1950. 1950. அதாவது இப்போ வந்த ஆட்டோ, கடைசியாக வந்த ஆட்டோ ஒரிஜினலாக 12,000 தான் ஓடி இருக்கு. ஏபிவி நம்பர் உங்களுக்கு தெரியும். கடைசியாக வந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. வந்த மாதிரியே நிற்க, ஒரு பிராண்ட் கண்டிஷனில் நிற்க. சரியாக 12,000 தான் ஓடி இருக்கு. புதுசாக நிற்கு. அதை விட என்ன இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 10 ரூபா எடுக்கலாம். 10 லட்சம் எடுக்கலாம் லீசிங்க. ஃபுல் பேமெண்ட் வந்து 1950. அதை விட இது ஏவிஎல். இன்னைக்கு ஏவிஎல் வந்து மூன்று ஆட்டோ நிற்கு ஒரே நம்பரில். என்ன மாதிரி என்ன ஏவிஎல் என்ன வந்து 1730. 1730 எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட எல்லாம் கிளீனாக செய்து வச்சுக்கலாம். பட்டன் சீட்டுகள், செட் பட்டிகள் இல்லை நீட்டான முறையில் நிற்கு. ஆட்டோ க்ளீனாக தான் வச்சுருந்துருக்குண்ணா. அதை விட அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்குது. இது வந்து 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீட்டான பராமரிப்பில் நின்றுருக்குற ஆட்டோ. இது என்ன விலை? ஏவிஎல் 1730. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 12 எடுக்கலாம். அதை விட இந்த இதுவும் ஏவிஎல் தான். இது என்ன விலை? 18 எல்லாம் நல்லா நிற்கிற ஆட்டோக்கெல்லாம் எல்லாம் இதுக்கும் எல்லாம் செட் பட்டி எல்லாம் இருக்கு. ஏபிஎல் இருக்குது. அதை விட இது 18 எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? ஒரு 12 எடுக்கலாம். அடுத்த ஏவிஎல் இது வந்து 1720. 1720 நீட்டான முறையில் இருக்குது. இப்போ டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் புது டயர்களோட இருக்குது எல்லா ஆட்டோக்களும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக எல்லாம் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது. எல்லாம் புதிய ஆட்டோக்கள். அதாவது இது வந்து கடைசியாக வந்த ஆட்டோ 2025 பதிவு. அதை விட ஏபிஎன் நம்பர் 5009. இது என்ன விலையாண்ணா? 1770 பாருங்க. ஆட்டோ இப்படி நிற்கின்றத எல்லாம் க்ளீனான முறையில் நிற்க. ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது. நான் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் காட்டுறேன். பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தானே அண்ணா? ஒரிஜினல் பெயிண்ட். இது வந்து எத்தனை ஆமாண்டா? ஏவிஎல் 2017. ஏவிஎல் எத்தனை ஆமாண்டா? 16. இது WG ஒன்று நிற்க 2013. அதோட நீட்டான முறை எல்லாம் போஸ்டோக் ஆட்டோக்கெல்லாம் 1420. 11 லட்சம் லீசிங் எடுக்கலாம். ஒரு அரை கண்டிஷன் டயர்களோட நிற்கு. இது வந்து புது டயரோட நிற்கு. WD. இது என்ன விலை? 1450. பாருங்க உள்பங்குகள் அப்படி இருக்குன்றத. அதை விட 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. இது பை நம்பர் 2 ஸ்ட்ரோக்கா? 4 ஸ்ட்ரோக்கா? இது வந்து என்ன விலையாண்ணா? 1220. 1220. இதுக்கு டயர் ஒரு அரை கண்டிஷனுக்கு கூட தான் டயர் வளங்கள் நீட்டான முறையில் தான் நிற்கு. ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான நிற்கு. அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. எல்லாம் புது ஆட்டோக்கள் இருந்துருக்கு. இது QC நம்பர் என்ன மாதிரி என்ன? 1030. கியூ நம்பர் கூடுதலானாக்கள் கியூ நம்பர் தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஆட்டோக்கள் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீட்டாக எல்லாம் செய்து தான் வச்சுக்கிறேன். நீங்கள் எடுத்து கை வைக்க தேவையில்லை. ஒரு 5-6 வருஷம் ஓடக்கூடிய மாதிரி தான் நிற்கு. அப்படி தான் ஆட்டோக்கள் நிற்க எல்லாம். அதை விட புது ஆட்டோக்கள் பார்த்துருப்பீர்கள் கடைசியாக வந்த ஆட்டோக்கள். ஆனால் இந்த ஆட்டோவுக்கு இப்போ வாரண்டி இருக்குன்னு தானே? வாரண்டி இருக்குது. இந்த ஏவிவிக்கு கடைசியாக வந்தபடியே இதுக்கு வாரண்டி இருக்குது. ஏன்னா 15,000 தான் ஓடி இருக்குது. 12,000 தான் ஓடி இருக்குது. மற்ற இந்த கியூ நம்பர்களுக்கு அவ்வளோ லீசிங் எடுக்கலாமண்ணே? ஆரம்ப லீசிங் எடுக்கலாமே. பை இதழுக்கெல்லாம் 60,000 லீசிங் எடுக்கலாம். ஓ, அதை விட லீசிங் வசதி நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். அதுக்குள்ளேயே ஒழுங்கோட வேற வேணும். 2 அதை விட அதுக்கேற்ற ஒழுங்கோட இவரோட ஃபோன் பண்ணி நீங்கள் தூர இடங்கள்ல இருந்து வர்றாக்களுக்காக அந்த வசதி செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த QC என்ன விலை சொன்னீங்க? 1030. 1030. டயர்கள்லேருந்து பெயிண்டுகள்லேருந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. க்ளீனான முறையில் நிற்கு ஆட்டோக்கள். இதெல்லாம் புது டயரோட நிற்கி. GR நம்பர் ஒன்று ஒரிஜினல் கம்பெனி வளத்தோட நிற்கிற மாதிரி நிற்க. என்ன விலை என்ன? இது வந்து 890. 890 வாங்க அப்படி நிற்க ஆட்டோன்றது GR நம்பர். இது வந்து 2 ஸ்டாக் தானே?
டூ ஸ்ட்ரோக் இந்த ஜி நம்பர் கியூ நம்பர் 2002 பண்ணுவது. டூ ஸ்ட்ரோக் 2002 வந்தது. அதை விட ஜி டி ஒன்று நிற்க என்ன விலை என்ன? 850. 850 பாருங்க. புது டயர்கள், அதை விட குச்சிலேருந்து எல்லாம் இதெல்லாம் புதுசாகவே இருக்குது. கொம்பனி வளம், அதாவது கொம்பனியால் எப்படி வரும் ஆட்டோ, டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ முதல்ல எப்படி ஆரம்பத்தில் வந்துச்சு அதே மாதிரி செய்து வச்சுக்கணும். இந்த ஆட்டோ ஜி டி நம்பர், இந்த GR நம்பர் எல்லாம் கொம்பனி வளமாக இருக்குது. உள்பக்கங்களையும் பாருங்கள். இந்த புது சீட்டு, அதான் கொம்பனி சீட்டுகள் அடித்து வச்சுக்கணும். இதற்கு மீட்டர் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த ஜிடிக்கு என்ன விலை சொன்னீங்க? ஜிடி என்ன விலை என்ன? 850. அதை விட இந்த 200 டேஷ் என்ன விலை என்ன? 520. 5,20,000 ரூபா. ஒரிஜினல் வளமாக கொம்பனி வளமாக செய்து வச்சுக்கணும். புது டயர்களோடு இருக்குது. அதை விட இங்கே உள்ள ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. எல்லாம் நியூ மாடலில் செய்திருக்கு. நியூ மாடலில் செய்திருக்கு. அதை விட இன்ஜினாலையும் பாருங்கள். இந்த 200 டேஷ், அதாவது 5,20,000 ரூபா. இந்த இன்ஜின் வளங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்றத. கார்பரேட்டர், இந்த கேபிள்கள், இந்த வயரிங்கள் எல்லாம் புதுசாக போட்டிருக்குன்னா இது வந்து 200 டேஷ். இது வந்து GT நம்பர். நார்மலாக இன்ஜினில் காட்டுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டையில் GR நம்பர். அதை விட இந்த QC நம்பர். இது புது கார்பரேட்டர் போட்டிருக்கு. இன்ஜினியரெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். நீங்கள் வந்து எல்லாம் ஓனர்கிட்ட நம்பரை நான் போடுவேன். நீங்கள் வடிவாக தெளிவாக கதைச்சி போட்டு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி வந்துருக்கு. இது வந்து AA நம்பர். இது AG நம்பர். இதெல்லாம் சிங்கிள் பிளாக் தான். இப்போ வரதெல்லாம் டபுள் பிளாக்கில் வருது. அதை விட இந்த புது ஆட்டோக்கள் இந்த இன்ஜினையும் பார்ப்போம். இந்த புது ஆட்டோங்களை பார்க்க எல்லாம் க்ளீனாக ஆட்டோக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இல்லை அப்படியே நிற்கி நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதா. இந்த புது ஆட்டோவை பார்ப்போம். ABV. இதுக்கெல்லாம் முரண்டி இருக்குது. ஏன்னா 13,000 13,000 தான் ஓடி இருக்குது. முரண்டியோடு இருக்குது. இது வந்தது கடைசியாக வந்தது வந்து இன்செக்ஷன் பம்ப் மாடல். அதாவது பெட்ரோல் நல்லா பாவிக்கும். அதை விட ஒரு பிளாக்கு இப்போ வர ஆட்டோக்கள் அதுக்கேற்றபடி தான் வந்திருக்கு. பாருங்க எப்படி நிற்கின்றதை. இதில் மீட்டர்லாம் ஒரிஜினல் மீட்டர் 12,000 தான் ஓடி இருக்குது. இது வந்து மூன்றும் AVL நம்பர். AVL வந்து டபுள் பிளாக். AVL வந்து 3 ஆட்டோ ஒரே மாதிரியே இருக்குது. உங்களை பார்க்க தெரியும். இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிகங்களுக்கு நீங்கள் ஓனரோட தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து 5,20,000 ரூபாயிலேருந்து டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ பார்த்துருப்பீங்க. 5,20,000 ரூபாயிலேருந்து ஆட்டோக்கள் இருக்குது. இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிகங்களுக்கு நீங்கள் ஓனரோடைய எடுத்து காய்ச்சி கொள்ளுங்க. இது வந்து கல்லியங்காலில் உள்ள கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையம். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.